வீடு எப்படி இல்லதா? சும்மா அப்படி பேலஸ் மாதிரி இல்ல? வா. இது பூஜை ரூம். எல்லா கடவுளும் உனக்கு இங்கேயே இருக்காங்க. உன் இஷ்டத்துக்கு சாமி கும்பிடலாம். பாரு, மாடர்ன் கிச்சன் ரூம். டெய்லி விதவிதமா சமையல் செஞ்சு என்ன அசத்தணும். இதான் நம்மோட மன்மத சாம்ராஜ்யம். அம்சமான கட்டில், கட்டிலுக்கு மேல மெத்த, மெத்திக்கு மேல நான். இப்ப நீ என்ன செய்யற? ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சு கிச்சின்னு ஒரு முத்தம் கொடுக்குற. அதான் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நமக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. பலவனங்களை விட்டுட்டு வந்த வருத்தமா? அதுக்கு இல்லைங்க, அந்தஸ்து பெருக பெருக உங்களுக்கு புதுசு புதுசா நண்பர்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அப்புறம் உங்க பழக்க வழக்கமே மாறிடும். இந்த ஆடம்பரமான வாழ்க்கை எங்க நமக்குள்ள இருக்கிற அந்நியத்தை குறைச்சிடுமோன்னு நான் பயப்படுறேன். பைத்தியம், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத கற்பனை எல்லாம்? அதான் நான் வாழ்க்கையில என்னைக்குமே ஸ்ரீராமன் தான். என்னோட சீதை நீ ஒருத்தி மட்டும்தான். ஹலோ, ராமகிருஷ்ணன் ஸ்பீக்கிங். என்ன சார், சௌக்கியமா? நீங்க யார் பேசுறதே? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பூனா பேசுறேன். அடடே, நீங்களா? வணக்கங்க. என்ன மிஸ்டர் ராமகிருஷ்ணன், ஏஜென்சி கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களை பார்க்கவே முடியல. வெரி சாரிங்க, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உதவி பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதா நாகரிகம்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. இதோ இப்பவே வர்றேன், கிளம்பிக்கிட்டே இருக்கிறேங்க. என்ன மனுஷன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறாரு. டிவிஷனல் மேனேஜர். ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, என்ன நேர்ல பாக்க பயந்துட்டு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்ல வரலன்னு சொன்னீங்களே, அத நினைச்சுதான் சிரிச்சேன். உண்மையா தாங்க. நீங்க இப்படி கலகலன்னு சிரிச்சு பேசிங்கன்னு தெரிஞ்சிருந்தா இது வரைக்கும் 1000 தடவை வந்து தேங்க்ஸ் சொல்லிருப்பேங்க. ஆமா, உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனா சாமி கும்பிடுற தாங்க எல்லாரும் விட்டுட்டாங்க. எங்க? உங்களை தாங்க தெய்வமா நினைச்சு கும்பிடுறாங்க. ஆமா, என்ன பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்ன பத்தி சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்பா அம்மா போன பிறகு எனக்கு எல்லாமே எங்க அக்கா தான். அவ்வளவு வாழ்க்கையில ஒருத்தனை நம்பி ஏமாந்து போய் தற்கொலை பண்ணிட்டா. அதுல இருந்து எனக்கு இந்த பந்தம், பாசம், குடும்பம் இதுல எல்லாமே நம்பிக்கை இல்லாம போச்சு. தனிமரமா வாழ்ந்துட்டு இருக்க. உறவு, நட்புன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து அந்த எண்ணத்தை நீங்க மாத்திக்கீங்க. ஆமாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே நான் ஒரு நல்ல நண்பனா இருப்பேன். ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். ஆமா, உங்களுக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல? வர ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்களேன். என்ன மிஸ்டர் ராமகிருஷ்ணன், என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, தங்கச்சிகளை தானே, கண்டிப்பா கூட்டிட்டு வரேங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். இது ஆர்டினரி ஃபைல்ல வெரி வெரி அர்ஜென்ட் ஃபைல். இத பார்த்து நீங்க ஓகேன்னு கையெழுத்து போட்டீங்கன்னா போவனா, நான் உன்னை மனதார நேசிக்கிறேன். உன்னுடைய சம்மதத்துக்காக ஒவ்வொரு நிமிடமும் காத்திருக்கிறேன். தனிமையில் பேசுவதற்கு தவம் இருக்கிறேன். அன்புடன் ஜெகதீஷ். இன்னைக்கு ஈவினிங் அசோக் ஹோட்டல் ஸ்விம்மிங் பூலுக்கு வாங்க. தேங்க்யூ புவனா, தேங்க்யூ வெரி மச். நீங்க வருவீங்களோ இல்லையோன்னு சந்தேகப்பட்டிருந்தேன். இப்பதான் ரூட் கிளியர் ஆச்சு. வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்தேனா?
அடடடடடே. நீ இவ்வளவு சுலபமா சம்மதிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா லாட்ஜிலே ரூம் போட்டுக்கலாமே. இது நான் ஆபீஸ்ல செஞ்சிருப்பேன். உன்னை அவமானப்படுத்த கூடாதுன்னு தான் இங்க வர சொன்னேன். இதுக்கு மேலே நீ தெரிஞ்சிடனா உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்னடா அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஆரம்பிச்சுட்டு போறா? இறங்க. மெதுவா மெதுவா மெதுவா. இந்த பாரு, உண்மையான அண்ணன் தங்கச்சி மாதிரியே நடிக்கணும். நீங்க நாடகம் நடிகீங்க, உங்களை பணம் கொடுத்து செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கிறது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. தெரிஞ்சது என் பொழப்பே கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. அதுக்குதான் 500 ரூபாய் கை நீட்டி வாங்கியிருக்கோம். உள்ள வந்து பாருங்க எங்க நடிப்ப. அப்படின்னா சரி. ஆனா ஒண்ணு, என்ன? சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் எங்களை விட்டுறணும். ஏன்? இன்னைக்கு அண்ணாமலை மன்றத்துல எங்களுக்கு நாடகம் இருக்கு. 6 மணிக்கு தானே? ஆமா. அதுக்கு மேல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? வாங்க. எங்க அந்த பூவெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணு ஜோரா இருக்கணும். வாங்க வாங்க. மேடம். ஹாய், எவ்வளவு பெரிய வீடு. ஐ, அருமையான சோஃபா. மேடம் உட்காருங்க. ரச்சனா பாரு. நான் சொன்னதெல்லாம் நல்லா கவனம் வச்சுங்க. உன் பேரு சுலக்ஷனா, உன் பேரு அர்ச்சனா. சரிங்க மாமா. மாமாவா? கிழிஞ்சது போ. எடு கைய. நான் மாமனும் இல்ல மச்சானும் இல்ல. நான் அண்ணன், நீங்க 2 பேரும் தங்கிச்சீங்க. புரிஞ்சுதா? மன்னிச்சுக்கங்க, எல்லாரையும் மாமா மாமான்னு கூப்பிட்டே பழகி போச்சு. புதுசா அண்ணன் வாயில வர மாட்டேங்குது. சனினே தருத்திரங்களே, கருமம். வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேங்க. இவங்க 2 பேரும் என் தங்கிச்சீங்க. ஓ. நான் சொல்லிங்க. உன் பேர் என்னமா? என் பேரு அர்ச்சனா. ஏண்டி அறிவு கிட்டவளே, என் பேர் தானே அர்ச்சனா. இல்ல என் பேர் தான் அர்ச்சனா. என் பேர் தாண்டி அர்ச்சனா. இல்ல, என் பேர் தான். என் பேர் தான் அர்ச்சனா. சொல்லுங்களேன். எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? அவ பேரு சுலக்ஷனா, என் பேர் அர்ச்சனா. நீங்க தானே பேர் வச்சீங்க. ஆமா ஆமா ஆமா. ஏங்க, அப்பா அம்மா தானே பேர் வைப்பாங்க, நீங்களா வச்சீங்க? அது வந்துங்க, எங்க அப்பா அம்மா தான் பேர் வச்சாங்க. அது ரொம்ப பழசா இருந்ததுங்க. அதனால நான் கொஞ்சம் மாத்தி மாடர்னா வச்சுங்க. இவ பேரு சுலக்ஷனா, இவ பேரு அர்ச்சனா. எப்படி பேர் நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? நேத்து ராத்திரி நாடகம் முடிஞ்சு சாப்பிட்டது. நாடகமா? என்ன சொல்றாங்க? அது வந்து நேத்து நைட்டு டிவில தெனாலிராம நாடகம் போட்டாங்கல்ல, அத ஆமா. பாத்துட்டு சாப்பிட்டத சொல்றான். ஓ, இல்ல ஆ. அதான் சொல்றான். 1 மினிட், இப்பயே ரெடி பண்றேன். கழுவி விழா வரும்போது தான் வாங்கி போட்டேன். பண்ணி தின்னீங்களே, இப்ப அதுக்குள்ள என்ன பசிக்குது? என் மானத்தையும் வாங்குறீங்களே. ஆமா, பொல்லாத டிஃபன் வாங்கி கொடுத்தேன். 2 இட்லி 1 தோசை. இவளுக்கு ஒரு கண்ணாடி, அதுக்கு ஒரு போஸ். சனிய தருத்துற கருதி விழா சனிய. வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். வையுள்ள போன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். நீங்க பேசிட்டு வாங்க. மாமா, போகையில மறக்காம பிரியாணி வாங்கி கொடு மாமா. விட்டா என்னையே தின்னுடுவீங்களே. கழுத எடு. என்ன என்னவா எடுக்கிறியா? அப்ப நான் எடுக்கட்டுமா? வேணாம், நான் கழுத, திருட்டு கழுத, இந்த- தின்னதும் இல்லாத திருட்டு வேற. என்ன 500 ரூபாய் கொடுத்துட்டு இந்த அடி அடிக்கிற? ஒண்ணு விடுவாமா? வாய மூடு. அம்மா தாயே, இந்த வீட்டு விட்டு போற வரைக்கும் என் மரியாதையை கொஞ்சம் காப்பாத்துக்கம்மா. கடவுளே, என்ன சொன்ன? மணி 3 ஆகி போச்சு, தூங்குங்க. ஐயோ, ராத்திரி என்ன சொன்னாலும் ஞாபகம் இருக்காது உங்களுக்கு? என்ன பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் ராத்திரில சொல்லுவேன்? இப்ப சொல்லு. இன்னைக்கு நைட் ஷோ சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல. என்ன நைட் ஷோக்கா? ம். 10 மணிக்கு போய் 2 மணிக்கு வீட்டுக்கு வரணும். அப்பா,
4 மணி நேரம் வேஸ்ட். ஐயோ, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதம்மா. இந்த பாரு, 6 மணி ஷோக்கு போறோம், 10 மணிக்கு திரும்பி வர்றோம், 10:30 மணிக்கு ஷார்ப்பா லைட் ஆஃப். ஓகே? ஐயோ, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பு தானா? லதா, இந்த ராத்திரின்னு ஒண்ணு இல்லாம இருந்தா ஆம்பளை வரைக்குமே தூக்கு போட்டு செத்துருவாங்க. இந்தாங்க. நீ 6 மணிக்கு ரெடியாரு, நான் கண் மாதிரி வந்துடுறேன். சாயந்தரம் கரெக்டா வந்துருங்க. கரெக்டா வந்துடுறேன். அடடடடடடா, நீ அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டியே. அங்க ராமகிருஷ்ணன் திட்டாருல, என்ன டைப் அடிக்க தப்படிக்க? சரசு, உன் விரல வச்சு டக்கு டக்குன்னு அடிச்சு அப்படி உருவி எடுக்கிறியே, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல. புட்டிக்க வைக்கிறேன். சார், ஏய்யா, ஒரு லெட்டர் டைப் அடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சார், நானா சார் டைப் அடிக்கேன்? அந்த பொண்ணு உருவி எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆமா, ஒரு வேலை அவசரமா சொன்னா செய்ய மாட்டியே. என்ன சார், எங்கேயாவது போறீங்களா? ஆமாய்யா, என் ஒய்ஃப் கூட இன்னைக்கு சினிமாவுக்கு போறேன். எனக்கு இப்பவே ரொம்ப லேட். சார், ஒரு அருமையான படம் வந்திருக்கு சார், மாமனாரின் இப்பவரின்னு. அருமையான படம் சார், 10 தடவை பார்த்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சாமியே சரணம் ஐயப்பா போங்க சார். ஹலோ, ஆமா, நான் தான் கலியபெருமாள் பேசுறேன். இருக்காரு பூனமா தானே? குடுக்கறேன், பூனமா பேசுறாங்க. யோ, கொண்டாயாங்க. ஹலோ, சொல்லுங்க. உடனே புறப்பட்டு வரீங்க. என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஐயா, நோ ப்ராப்ளம், உடனே வர்றேங்க. என்ன சார், சின்ன வீடு செட்டப்பா? யோ, சார், 1க்கு 2 இருக்கிறதுல தப்பே இல்ல சார். ஒரு வீட்ல சிக்கன் சாப்பிடலாம், இன்னொரு வீட்ல மட்டன் சாப்பிடலாம், ஒரு வீட்ல முட்டை சாப்பிடலாம், இன்னொரு வீட்ல ஆஃப் ஆயில் சாப்பிடலாம். யோ, வாய மூடியா. உன் புத்தி உன்னை விட்டு போகாத. எதையும் ஒரு நல்ல கண்ணோட்டத்துல பாருயா. ரத்தோட்டமே பட்டா சார். யோ, எனக்கு அந்த அம்மாவுக்கும் நட்பு தவிர வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணுமே இல்லையா? யோ, போய்யா, போய் தொலையா. ஹலோ, நான் லதா பேசுறேன். லதா, நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். அதனால சினிமாவுக்கு என்னால இன்னைக்கு வர முடியாதம்மா. சினிமா ப்ரோகிராம கேன்சல் பண்ணிக்கலதா. வெரி சாரி. மேடம், குட் மார்னிங் மேடம். எதுக்கு நீங்க வந்து? நம்ம கம்பெனி சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் விஷயமா சேர்மன் இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெலக்ஸ் வந்திருக்கு மேடம். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மேட்டரா இருந்தாலும் பியூன் கிட்ட கொடுத்து நீ வீட்டுக்கு வராது. அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ, வாங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க போன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? இப்ப நாம 2 பேரும் உங்க வீட்டுக்கு போறோம். ஆமாங்க, அன்னைக்கு உங்க தங்கச்சிங்க இங்க வந்திருந்தப்போ என் புடவை பார்த்து ஆசைப்பட்டாங்கல்ல, அதே டிசைன்ல 2 புடவை வாங்கி வச்சிருக்கேன். அது என் கையால உங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு டின்னர் கூட உங்க வீட்டுல தான். ஐயோ, இன்னைக்கு பார்த்து என் வீட்டுக்கு வரேன்னு சொல்றீங்களா? ஏன்? அது வந்துங்க, நேத்து எங்க மாமா திடீர்னு ஊர்ல இருந்து வந்து அவங்க ஊர்ல திருவிழான்னு சொல்லி என் தங்கச்சிகளை அழைச்சிட்டு போயிட்டாருங்களே. ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. நானே அதை அவங்களை கட்டி விட்டு அவங்க சந்தோஷப்படுறத பாக்கலாம்னு நினைச்சேன். நீங்க சந்தோஷப்படணும், அவ்வளவுதானே? இந்த புடவை கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். நீங்க பாருங்க, சந்தோஷப்படுங்க. குட் ஈவினிங் போனா. ஹலோ டாக்டர், வாங்க உட்காருங்க. பை தி பை மிஸ்டர் ராமகிருஷ்ணன். வணக்கங்க. இவங்க டாக்டர். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே இப்ப வாங்க டாக்டர் சொன்னீங்க. How nice.
சரி அப்ப நான் கிளம்புறேன் பூனா. ஏ நான் ஏதாவது இடைஞ்சல வந்துட்டேனா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. கொஞ்சம் இருங்க, இது உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துறேன். தேங்க்ஸ். வரேன் பூனா. வரேன் டாக்டர். யார் புவனா அது? உன் வருங்கால கணவரா? நோ என்ன டாக்டர் இது? ஒரு ஆணும் பெண்ணும் பழகினா காதலா தான் இருக்கணுமா? நல்ல நண்பர்களா இருக்க கூடாதா? சாரி புவனா, இந்த இன்விடேஷன் நான் புதுசா நர்சிங் ஓபன் பண்றேன், கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேன்.